ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளில் செய்யும் வினைதானில் செய்யும் இனி நாடி வந்த கோளில் செய்யும் கொடுங்கூற்றில் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதி ராஜாவின் அன்பான வணக்கங்கள். எங்களுடைய வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். இந்த எபிசோடில் ஒரு வித்தியாசமான தலைப்பை பார்க்க போகிறோங்க. அதாவது ராசி அடிப்படையில் தான் பலன்களை சொல்லிகிட்ருக்கோம், பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் இதில் லக்ன அடிப்படையில் பலனை சொல்ல போகிறோம். 12 லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு குரு அதிசாரம் பெறுவதால் எந்தெந்த லக்னத்திற்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க ஒவ்வொரு லக்னமாக பார்க்கலாம். கும்ப லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வணக்கங்க. கும்ப லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த குரு அதிசாரம் பெறுவது சூப்பரான பலன்களை பார்க்க போகிறீங்க. ஏன் சொன்னால் 2க்கும் 11க்கும் ஆதிபத்தியம் பெற்றவன் குரு. 2ஆம் இடம் என்பது குடும்பஸ்தானம், தன வரவு ஸ்தானம் சொல்லக்கூடிய இடம். அதனுடைய அதிபதி உச்சம் பெறுகிறார் என்று சொன்னால் அதிகமான தன வரவு, குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு காலம். வாக்கு வன்மையால் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், ஜோதிட பெருமக்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். 11ஆம் இடத்து அதிபதி உச்சம் பெறுகிறார் என்று சொன்னால் பண வரவு அதிகரிக்கும். இது நாள் வரைக்கும் இல்லாத ஒரு ஏழச்சனி உங்களுக்கு போயிட்டுருக்கலாம். போனாலும் கூட இந்த குரு அதிசாரம் பெறுவது கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சூப்பர். 11க்குடையவன் உச்சம், அற்புதம். நல்ல ஒரு சம்பாத்தியம், கோடீஸ்வர யோகம், குபேர சம்பத்து அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை, காசு பணம் பொருளும், தனகாரகன் தனஸ்தானத்தை பார்க்குறார். மற்றபடி குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவீர்கள். வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. ஆனால் இந்த 11ஆம் இடம் அப்படின்னு சொன்னால் அந்த அதிபதி குரு அப்படின்னா முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கும், சீக்கிரமாகவே நடக்கும். வங்கி கணக்கு உயரக்கூடிய ஒரு நிலை, எல்லாம் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்கள் தனியார் துறையாக இருக்கட்டும், அரசு துறையாக இருக்கட்டும், அவங்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, டிரான்ஸ்ஃபர், இன்க்ரிமெண்ட் போன்ற சலுகைகள் கிடைக்கக்கூடிய காலம். இந்த கும்ப லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போது குரு தசையோ குரு புத்தியோ நடந்துக்கிட்டு இருக்குன்னா இன்னும் பழம் நழுவி பாலில் விழுந்த கதையாக நல்ல ஒரு சந்தோஷத்தை, நல்ல ஒரு வருமானத்தை பார்க்கக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு சொல்லலாம். குரு பார்வையை பாருங்கள். 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். இந்த விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சிறப்பாக செல்லும். இது நாள் வரைக்கும் தொழில் ஏனோ தானோன்னு போனாலும் இப்போ பார்த்தீங்கன்னா தொழில் ரொம்ப அமுக்கலமாக போகும். நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க, தொழில் வளர்ச்சி அடையும். இல்லை இன்னொரு பிரான்ச்சு கூட ஓப்பன் பண்ணலாம். அப்படி ஒரு அற்புதமான காலம். ஏன்னா அந்த 10ஆம் இடத்தை உச்சம் பெற்ற குரு பார்க்குறார். தொழிலில் அப்படி ஒரு வளர்ச்சி, அப்படி ஒரு வருமானம், அளப்பரிய ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும். சரி, அரசு உத்தியோகம், தனியார் துறையில் இருக்கிறோம், எங்களுக்கு நல்லது நடக்குமா? பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, டிரான்ஸ்ஃபர் போன்ற சலுகைகள், கடன் கேட்குறீங்க, லோன் ஃபெசிலிட்டிஸ், இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும்.
மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு பதவி உயர்வு, அதாவது உத்தியோக மேன்மை, பொருளாதார மேன்மை, பதவி மேன்மை கண்டிப்பாக உண்டு. 12ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே ஏற்படும். அயன சயன போகம் திருப்திகரமாக இருக்கிறது. வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தாராளமாக போகலாம். 6ஆம் இடத்தில் குரு உச்சமாக இருப்பதால் வேலைக்காக முயற்சி பண்ணக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். எந்த டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்து வேலை பார்க்கணுமோ அந்த டிபார்ட்மெண்ட்லேயும் சேர்ந்து வேலை பார்க்க முடியும். இல்லை வேலை பார்க்குற இடத்துல இது நாள் வரைக்கும் எதாவது குடைச்சலோ டார்ச்சரோ மற்ற ஊழியர்களாலோ அதிகாரிகளாலோ கிடைச்சிருக்கலாம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா எல்லோரும் உங்களுக்கு ஆதரவாக அரவணைப்பாக இருப்பார்கள் என்று சொன்னால் மிகையாகாது. அடுத்தது 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவீர்கள். வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும். ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் ரொம்ப சிறப்பாக படிப்பாங்க, எந்த குறையும் இல்லை. மற்றபடி தனக்காரகன் தனஸ்தானத்தை பார்ப்பது, தன பிராப்தி உண்டு, குடும்ப மேன்மை உண்டு, பொருளாதார மேன்மை உண்டு. உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை உண்டு. இந்த கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு அதிசாரம் பெறுவதால் 90 விழுக்காடு நன்மைகள் நடக்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. சூப்பரான நேரம் காலம் அப்படின்னு சொல்லலாம். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.